ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வ்ளாகில் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங்கன்றதை பார்த்துடலாங்களா? வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தா, நீ எப்பயும் வாங்குற மாதிரியே தெரியல, இரு நானே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி என் தம்பி ஆர்டர் போட்டுட்டு இருந்தான். எனக்கு வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான். எனக்கும் தெரியாது ஆர்டர் போட்டிருந்தது. டெலிவரி பண்ணும்போது தான் கேஸ் புக் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சேன். அப்பயும் அது வந்து வீட்டுக்கு தான் புக் பண்ணியிருக்கான், அம்மா வீட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லாஸ்ட்டில் எனக்குன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். சரி வாங்க, இன்றைக்கி வந்து இதை செட்டிங் பண்ணி ஃபிட்டிங் பண்ணுறது தான் இன்றைக்கான வ்ளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். கேஸ் மேலே வந்து ஸ்டாண்ட் வரும்ல, அந்த ஸ்டாண்ட் வந்து எங்கே காணுமே அப்படின்னு தேடிட்டு இருந்தால் பார்த்தா கேஸ் கீழே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டெல்லாம் வந்து அந்த பர்னரோடு சேர்த்து நாட் போட்டு வச்சுருந்தாங்க. அது கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நாட் போட்டு வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து அந்த ஸ்டிக்கர். அது நம்ம அது வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான். நான் ஓப்பன் பண்ணல. சரி, இருக்க வரைக்கும் இருக்கட்டுமே, புதுசு இல்லை, அதனால் வந்து புதுசாக இருக்கும்போது புதுசாக பார்த்துக்கணுன்னு நினச்சிட்டு வச்சிட்ருந்தேன். ஒரு யூஸ் பண்ணி ஒரு 2 days தான் யூஸ் பண்ணேன். ஹீட்டுக்கு வந்து அதுவே மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க ஃபைனலாக அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? வாங்க இப்போ நம்ம வீட்டு கிச்சனை பார்த்துடலாம். இது தாங்க நம்ம வீட்டு கிச்சன். மேக்ஸிமம் வந்து கிச்சன்லாம் வந்து க்ளீனாக தான் வச்சிட்ருப்பேன். இது வந்து கம்மியாக ஒரு 30 இயர்ஸாக யூஸ் பண்ண கேஸு. 30 இயர்ஸா அப்படின்னு கேட்காதீங்க. மினிமம் வந்து ஒரு 25 இயர்ஸானா ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு மேரேஜ் ஆகியே வந்து 15 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடினா கூட ஒரு 25 இயர்ஸ்னா ஆயிருக்கும். ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் வந்து பழைய அடுப்போடு வந்து கனெக்ட் ஆகிருந்தது எல்லாத்தையும் கழட்டி இந்த புது அடுப்போடு கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி எரியுதுன்னு பார்த்துடலாங்களா? ஓகேங்க, பற்ற வச்சு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. டீ போடலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக ஆகிடுது. என் தம்பி வந்து அடிக்கடி வந்து எதனா ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட்டில் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிஃப்ட்டுன்னு சொன்னால் நான் இந்த கிஃப்டாக வந்து செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து மார்னிங்கில் சமைக்கும்போது டைம் ஆகிடுமா, அந்த டைமில் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் சமைக்க. என்னடா இது ஒரு 2500 ருபீஸ் இருக்கும், அதுக்கு ஏன் இவ்வளோ யோசனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. என்னென்னா ஒரு மைண்ட் செட் வந்து இப்போது வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா வந்து இன்னொரு ஐட்டம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஓகே, அதுதான் எரிஞ்சிட்ருக்கே, யூஸ் ஆகிட்டு தானே இருக்குது, பார்க்கலாம், அதுவும் போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் நம்மலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வ்ளாகில் மீட் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, டாடா, பை பாய்.